சரி மினிகட்டா ஒன்று வாங்கினேன். பேர் ககாஷின்னு வச்சுருந்தாங்க. நானும் ஓகே ப்ரோன்னு சொன்னேன். ஆரம்பிக்க போகுது, மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போகுது என்ன ஃப்ரெண்ட்ஸ்? என்னாச்சு ஃப்ரெண்ட்ஸ்? இன்னும் ஸ்டார்ட் ஆரம்பிச்சிட்டாச்சு மேட்ச். பேர் ககாஷி. என் பேர் வந்து ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது லோட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இது சீட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், அந்த லைனில் லோட் ஆகிட்டு இருக்கும் போது வந்து அடிக்கிறார். நெட்டு போச்சப்ப இல்லை, நெட்டு ஹேங் ஆகுது. ஆறுன வந்து நடுவில் நெட்டை வந்தால் என்ன ஒழுங்காக விளாட்றானு வந்து கக்காஷி ஆறுதான். கக்காஷி கதை காலி ஃப்ரெண்ட்ஸ். கக்காஷி கதை வருதான் முடிஞ்சு. கக்காஷி கதை முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். கக்காஷி ஹாட். ஓகே த காப்பி நிஞ்சா கக்காஷி. ஐயோ இப்போ இறங்கி அடிச்சிடணும். கொஞ்சம் தான் இருக்குது எழுத்து, கொஞ்சம் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எழுத்து. இப்போ மட்டும் டக்குன்னு போய் அடிச்சிடணும். ஸோ ஹெல்த்து ஃபுல்லாகிடுச்சா? இனிமேல் தான் கஷ்டமே. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் போகிற போக வட தோற்றுருவான் போலையே. ஜெயிச்சு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், காமிக்கிறேன். எந்த பக்கம் நான் வரேன்? நம்மளுக்கு டபுள் கன் கிடைச்சிச்சு. அடிக்கிற அடியில் நான் டக்குரு புஷ்ஷுன்னு போயிட்டாரு. ஹெல்த் இவ்வளோ இருக்கா? அது நார்மலாகவே மெடிக்கேட் பிடிச்சிட்டு போகிறா. மெடிக்கேட் பிடிச்சிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அதனால தான் ஃபுல்லாக ஹெல்த். சரி யார் நல்ல சத்தம் கேட்டு சொல்லட்டும். ரெண்டு பேருமே அவ்வளோதான் கில்ல எடுத்துட்டோம். இன்னும் நான் 2 கில் எடுத்தால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் நான் 2 கில் எடுத்தால் நான் லீடிங் போயிடுவேன். திருப்பியும் நான் ஜெயிக்கணும் அதுக்கு. இப்போ சூயோ ஃப்ரெண்ட்ஸ் மேலே பறந்து போயிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். பாட்டி எத்தனை கிலோ? அவ்வளோதான் 5 கிலோ லீடிங் போயிட்டாச்சு. இது கொஞ்சம் எனக்கு இப்போ தான் கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்குது. இல்லைனா சொன்ன பறக்கிறது வேற ரியவே ஆக முடியுது, ஃபுல்லாகவே ஆக முடியுது. என்னதான் ஏறும். சிங்கிள் வச்சே முடிச்சிட்டாரா? ப்ரோ பிளேயராக இருப்பார் போலையே. இவர் ஐ திங்க் ஏதாவது மேஜிக் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். எப்படி வந்து வாடா முடியல. நான் இன்னும் ஒன்று யூஸே பண்ணல. அதை இப்போ நான் யூஸ் பண்ணலாம் போகிறேன். ஐயோ இன்னும் நம்பருக்கு வருது. அவ்வளோதான். ஓ ஷீட் மோர் ஹெல்த்து பிடிக்கிறாரா? மெடிக்கேட் பிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிட்டாரு. அவ்வளோதான். இனிமேல் நம்மளுக்கு கேமா கஷ்டம். ஐயோ நிலமை கை மீறும் போயிடும் போலையே. பறக்கிறது வேற காலி இருந்துச்சு. ஐயோ ஆசைப்பட்டு போயிடாதீங்க. ஒரு மேட்ச் இல்லை, நான் இன்னும் கொஞ்சம் நிறைய மேட்ச் போடுவேன். அதில் ஜெயிக்கணும். ஒரு ஃபஸ்ட்டு மேட்ச் நான் வந்து சாமிக்கு விட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் தான் வந்து நான் வந்து விளையாடவே ஆரம்பிப்பேன். ஃபஸ்ட்டு மேட்ச் சாமி கூப்பிட்டேன். நான் நார்மலாக தான் விட்டுருக்கேன். இனிமேல் தான் ஃபுல் பவர். ஃப்ரெண்ட்ஸ் இரும்பலாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மிமிக்கிரி வேறு போயிட்டே இருக்குது.
நம்ம மேட்ச் வின் பண்ணிட்டோம். த வின்னர் இஸ் மீ. இருங்க எப்படி நானும் ஷாக் ஆகிட்டேன். டைம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்புறம் போதும். மாதரா உச்சிஹா இன்னும் அவர் காணும். வந்தார். அவர் தான் ரூம் கிரியேட் பண்ணாரு. ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மேப் தான் வச்சுருக்காரு. அவர்கிட்ட எல்லா மேப்புமே இருக்கு. இருந்தால் அவர் இதான் வைக்கிறாரு. ஏன்னா இதில் தான் டபுள் கன் இருக்குது. ஏன்னா இதில் தான் 2 பேருக்கும் ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா என்கிட்ட எல்லா கன்னுமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கன்னில் டபுள் கன் வாங்கினா பாடாப்பட்டேன். நான் எப்படி பாடாப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். சட்டுப்பட்டுன்னு போய்ட்டு மெடிக்கெட் எடுக்கணும். இல்லைன்னா திருப்பியும் கொண்டு தண்டோட ஆயுள் முடிச்சுட்டு வர கதையை. மெடிக்கெட் படுத்து கூட அப்பாடா எங்கே இருக்காரு? ஐயோ ஐயோ கடவுளே. ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் தேவா. இவன் தான். ஆனால் சொல்ல வரல. அந்த ஷார்ட்ஸ் பார்க்காத ஆளே இல்லை. பார்ப்பாங்க, சில பேர் பார்க்காமலே இருப்பாங்க. நான் சொல்கிற இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறவங்க. ஃபஸ்ட்டு நானே அது பார்த்ததில்லை இன்ஸ்டாகிராமில். நான் இன்ஸ்டாகிராம் நேராக தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். நான் ஃபஸ்ட்டு கண்டென்ட்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் கண்டென்ட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் யோசிச்சே இருப்பேன். இந்த இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் யோசிக்கவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நான் கண்டென்ட்டை பற்றி தான் யோசிப்பேன். அதுக்கப்புறம்னா இந்த இன்ஸ்டாகிராமு யூடியூப்லாம் பார்க்குறது. ஃபஸ்ட்டு கண்டென்ட் தான். ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மை காட். ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். நான் நல்லா விளையாடுறேன்னா இல்லைன்னா நான் ஒருத்தர் கூப்பிட்டாரு இன்ஸ்டாகிராமில் ரூம் ஆச்சு இந்த கேமில், அவர் நல்லா விளையாடுறாரா? கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்டில் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் அவர் பேர் சொல்ல சாரி இன்ஸ்டாகிராமில் பேர் சொல்ல. ஃப்ரெண்ட்ஸ் ஹேங் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ சோழி முறிஞ்சு போச்சு. ஹேங் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒத்துக்கவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவர் சீட்டிங் பண்ணுறது. ப்ரோ சீட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரோ சீட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை சொல்ல இவரை சொன்னேன். ஒரு மேட்ச் இவரை விட்டு குறித்தே ஆகணும். ஒரு மேட்ச் இல்லை, ஒரு ரவுண்டு. ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி ஆங்கு ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூவ் ஆகுது. நானும் பயந்துறேன் திருப்பி ஹேங்காகி போட்டு வருவேன்னு. அவர் ஒரு ஓசிக்கில் எடுத்தார். ஹேங் ஆகும்போது ஒரு ஓசிக்கில் அப்படி இருந்தும் நம்ம ஜெயிக்க போகிறோம். வெற்றி நமதை. மீனாய நெஞ்ச கூட சாரி ஃபஸ்ட்லேருந்து பாடுறேன். மஞ்ச பலூனு நீ சூப்பர் சலூனு பாடி கூலிங் வாட்டர் மலான்னு பியூட்டி பஃபூன்னு பாடி கொல்லுன்னு ஒன்னால என் லைஃபு சக்கூன்னு நைட்டானா கனவுள்ள பாரதியே நைட்டானா யோசிக்கிற உன்னை பற்றியே மண்டையில் படி பொண்ணும் ஏர்லடாடி அழகுல ஒன்ன மிஞ்ச ஆளடி
மீனுக்கி மீனாய நெஞ்ச குலகி சிலுக்கி வட்டிய முட்டை கலக்கி அழகி உன் வார்த்தை ரொம்ப மலங்கி சிலுங்கி போராளே என்ன முழுங்கி மின்னுக்கி சிலுங்கி. அவர் ஒரு வாட்டி நம்ம வந்து ஓசிகள் எடுத்தார்ல, அதனால இது அவருக்கு. என்னப்பா நானே இப்போ வந்து லைட்டாக வந்து என்னோடய ஹெல்த்தை குறைச்சிக்கிட்டேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. மீனுக்கி மீனாய நஞ்ச குலகி சிலுக்கி மடிய முட்டை கலக்கி அழகி உன் வார்த்தை ரொம்ப மலங்கி சிலுங்கி பொறாலே என்ன முழுங்கி. ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல மறந்துட்டேன், இந்த வீடியோட எண்டிங்க்கும் வந்தாச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல். நான் இன்னொன்று சொல்ல மாட்டேன். 1 like is equal to 1 motivation and 1 subscribe is equal to 1 motivation. Bye. Love you all.